இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்திழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கலேனே என்று பாடிய முண்டாசு கவி பாரதியினுடைய வார்த்தைகளை தொடங்கி பேச்சினை துவக்குகின்றேன். இந்த விழாவிலே முன்னிலை வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஐயா அகமது ருமைஸ்தீன் ஃபைசி அவர்களுக்கும், அமைதியாக பார்வையாளர் அரங்கிலே உட்கார்ந்திருக்கின்ற தொழிலதிபர் ஐயா உமர் அவர்களுக்கும், கல்வியில் சிறந்த நைமூர் ரஹ்மான் அவர்களுக்கும் மற்றும் தொழிலதிபர்களுக்கும், இந்த விழாவினை அருமையாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அப்துல் கரீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு வாங்க ஒரு பழமொழி இருக்கு. தொழிலதிபர்கள் இருக்கிற இடத்துல ஒரு வேலையாளுக்கு என்ன வேலை, கூலியாளுக்கு என்ன வேலை. நான் எப்படின்னா ஒரு அரசாங்க கூலி. நாங்கள் எதையும் 10 ரூபாயை போட்டு 11 ரூபாயை ஆக்க முடியாதனால தான் நாங்கள் போய் அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போயிட்டோம். நீங்கள்லாம் அப்படி கிடையாது. நீங்கள்லாம் யாருன்னா 10 100 ஆக்கி, 100 1000 ஆக்கி, 1000 லட்சமாக்கி, லட்சத்தை கோடியாக்கி அப்படி டெவலப் பண்ணுறவங்க. நான் இதில் வர்றதுக்கு இந்த அப்துல் கரீம் என்ன திட்டம் போட்டாருன்னு தெரியல தம்பி. இருந்தாலும் நேற்று வரைக்கும் வந்துருங்க சார், பேசுங்க சார். என்ன தம்பி பேசணும், என்ன தம்பி நடக்க போகுது? சும்மா ஒரு 70 பேர் வருவாங்க சார், அவங்களுக்கு பேசணும் சார். என்ன தம்பி அவங்ககிட்ட பேசணும், சும்மா பேசுங்க சார். என்ன பேச, உங்கள் வாழ்க்கையை பேசுங்க சார். என்ன அப்படி எதுவுமே எனக்கு ஒரு இதாக அவர் சொல்லலை. இங்கே உள்ள நுழையிறப்ப கூட என்ன தம்பி பேசணும்னு தான் கேட்டேன். வந்த பிறகு இந்த பேச்சாளர்கள் பேசுனதெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையிலேயே அதிசயமாக இருந்துச்சு. உண்மையிலேயே கேட்க கேட்க அதிசயமாக இருந்துச்சு. இப்போ இது என்ன, அந்த ராமாயண சொற்பொழிவுன்னு ஒரு காலத்தில் எல்லாம் வைப்பாங்க. 10 நாள் தொடர் சொற்பொழிவு, 10 தலைப்பு கொடுத்து பேச சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ அடுத்து 10 நாள் என்னைய பேச சொன்னாதான் நான் இந்த இதை முடிக்க முடியும் போல தெரியும், இந்த பேச்சை முடிக்க முடியும் போல தெரியுது. அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் இங்கே எனக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா உண்மையிலே ஒவ்வொருத்தரும் பேசினப்ப, அந்த அம்மா பேசினப்ப சொன்னாங்க விதவை விதவைன்னாங்க. விதவைகளுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நாங்கள் அந்த விதவைங்கிறத கலைஞரை பற்றி இங்கே சிலர் பேசினாங்க. விதவை என்று எழுதி உன் எழுத்தில் கூட பொட்டு வைக்க முடியவில்லையேன்னு ஒரு கவிஞர் கவிதை எழுதியிருந்தார். விதவை என்று எழுதி எழுதும்போது கூட பொட்டு வைக்க முடியவில்லையே என்று எழுதியிருந்தார். அதுக்கு நம்ம கலைஞர் பதில் சொன்னார். தம்பி, விதவை என்று ஏன் நீ வடமொழியில் எழுதுகிறாய்? கைம்பெண் என்று தமிழில் எழுது, 2 பொட்டு வைக்கலாமே. கைம்பெண், நீ விதவை என்று ஏன் வடமொழியில் எழுதுகிறாய்? அதை கைம்பெண் என்று தமிழில் எழுது, 2 பொட்டு வைக்கலாமேனார். புரியுங்களா? அது மாதிரி நம்ம தமிழ்நாடுங்கிறது அந்த அளவுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு தொழிலில் இன்னைக்கு முன்னாடி என்சாண்டிங் தமிழ்நாடுனாங்க, இன்னைக்கு வைப்ரண்ட் தமிழ்நாடுங்கிறாங்க. இன்னைக்கு முன்னாடி என்சாண்டிங் தமிழ்நாடுனாங்க. தமிழ்நாடுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா என்சாண்டிங் தமிழ்நாடுவாங்க. இன்னைக்கு நம்ம $1 பில்லியன் அதை இலக்கை எட்டுறதுக்கு நம்ம தொழிலில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம உலக தொழிலாளர் தொழில் முன்னேற்ற இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு இது போட்டு நம்ம செய்கிறோம். ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் கல்லூரியில் படிக்கிறப்ப 8 பொறியியற் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருந்தது. 8 பொறியியற் கல்லூரிகள். இன்று 540 பொறியியற் கல்லூரிகள். தமிழ்நாடுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மாநிலம். இந்தியாவில் மொத்தம் 33 மாநிலமும் இன்னமும் இருக்கு. 33 மாநிலத்திலையும் இல்லை, இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கிறது. ஆசியாவில் 33 நாடுகள் இருக்கிறது. ஆனால் ஆசியாவின் 10 இன்ஜினியரை நீங்க நிறுத்தினீங்கன்னா அதில் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஒரு வருடத்திற்கு
லட்சம் பொறியாளர்களை உருவாக்குற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த ஆர்கிடெக்சர், இந்த ட்ரிபிள்இ, மெக்கானிக்கலு, கம்ப்யூட்டரு, புரியுதுங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் 5 lakhs முடியுது. இன்ஜினியர்ஸ் மட்டும் 5 lakhs உற்பத்தி ஆகிறான். 198 நாட்டிலையும் நம்ம ஆள் இருக்கான். ஒரு காலத்தில் வேலை இல்லை, குமாஸ்தா வேலைக்கு 3000 சம்பளம் கொடுத்தான். இன்னைக்கு அதுவும் எப்படின்னா, இப்போ இங்கே வேலை பார்க்குறவன், கானகத்தில் வேலை பார்க்குறவன் குரோம்பேட்டைக்கு போக மாட்டான், இதுக்குள்ளேயே சுற்றுவான். தாம்பரத்தில் வேலை பார்க்குறவன் தாம்பரத்தில் வேலை பார்க்க மாட்டான். இன்னைக்கு 198 நாட்டுக்கும் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உள்ள நாடு தமிழ்நாடு. படிச்சிட்டோம். அதனால் என்னாச்சுன்னா, நம்ம ஊரில் உடல் உழைப்பு செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வடக்கிழத்தெல்லாம் வந்து இங்கே கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்மளாம் போய் அங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி, நம்ம தொழில் முனைவோரும் இதாகவும் ஆகிட்டோம். புரியுதுங்களா? அப்போ 198 நாட்டிலையும் வியாபித்துட்டோம். வியாபித்து இன்றைக்கி தமிழ்நாடு வந்து அவ்வளவு உயர்ந்துருச்சு. ஆனால் நமக்கே உள்ள அந்த ஒரு இது, எதை செஞ்சாலும் பெரிய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் நினைப்புக்கு மேலே அகலக்கால் வைக்கிறது. வியாபாரத்தில், வணிகத்தில் மட்டும் இருக்கிறத கொண்டு டெவலப் பண்ணணும். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். சார் என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப கேட்டார், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். அதுக்கும் கலைஞரை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறேன். கலைஞர் மற்றவங்களாம் லெட்ரு பேட் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த பொறுப்பு, அந்த பொறுப்பு, அந்த பொறுப்பு, இந்த பொறுப்புன்னு போட்டு ஒரு 12 பொறுப்பு போட்டு அவங்க இதெல்லாம் படமெல்லாம் போட்டு இது இருக்கும் லெட்ரு பேடு. நம்ம முன்னாள் முதல்வரோட கலைஞரோட லெட்ரு பேடு மட்டும் வெறும் மு கருணாநிதினு போட்டிருக்கோம். எப்படி? வெறும் வேற எதுவும் போட்டிருக்காது. அந்த பேப்பரில் மு கருணாநிதி அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி நான் வந்து என்னைய ஊருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊருன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு நாடோடி, தமிழ்நாடு. புரியுங்களா? மணிவண்ணன்னா தமிழ்நாடு. ஏன்னா 19 மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்கேன். எத்தனை மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்கேன்? 19 மாவட்டத்தில் வேலை பார்த்து இது 20வது மாவட்டமாக வந்திருக்கேன். சென்னை பெருநகரத்துக்கு 20வது மாவட்டமாக வந்திருக்கேன். 36 ஆண்டுகள் வேலை பார்த்து, 36 ஆண்டுகள் 5 மாதம் ஆச்சு. அடுத்த மாதம் நான் ஓய்வு பெறேன். 36 ஆண்டுகளும் 6 மாதமும் ஓய்வு பெறேன். 42 இடத்துல வேலை பார்த்துருக்கேன் இது வரைக்கும். எனக்கு குளச்சல்லிருந்து கோட்டை வரைக்கும் தெரியும். சிலர் சொல்லுவாங்க குளச்சல் முதல் கோட்டை வரையும். உண்மையிலேயே அரபிக்கடல்லையும் வேலை பார்த்தவன், வங்காள விரிகுடாலையும் வேலை பார்த்தவன், கோட்டையிலையும் வேலை பார்த்தாச்சு. புரியுதுங்களா? அதனால தான் சார்கிட்ட நான் கேட்குறப்ப கொஞ்சம் இருங்க சார், நான் மேடையில் போய் சொல்கிறேன் எந்த ஊருன்னு சொல்கிறேன் அப்படின்னு. எனக்கு இந்த இப்போ இவர் சித்த மருத்துவர் வந்தப்போ நான் வேலூர்னார். வேலூரில் எனக்கு ஒரு இது இருக்குது. நான் அங்கே தான் 1 வருஷம் பயிற்சி. தஞ்சாவூர், புரியுதா? தஞ்சாவூர் அவர் சோழ மக்கள் கூட்டமைப்புன்னு இது பண்ணியிருக்காரு. தஞ்சாவூர் எடுத்தால் நான் திருச்சியில் தான் பிறந்து வளர்ந்தேன். திருச்சி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் பிறந்து வளர்ந்துவேன். அது எனக்கு ஊர். எந்த ஊரை சொன்னாலும் அந்த ஊருக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கும். புரியுதுங்களா? இந்த வியாபாரம் செய்கிறப்ப அகலக்கால் வைக்கக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளோ சிக்கனமோ. எங்கள் ஊரில் மதுரையில், நான் மதுரையில் இப்போ செட்டில்டு. மதுரை தான் எங்கள் பூர்வீகம். அங்கே கீழமாசி வீதின்னு ஒரு இது இருக்குது. பெரிய பெரிய வணிகர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த பில்லு எழுதுறது இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி கம்ப்யூட்டர் பேப்பரில் ஒரு பக்கம் பிரிண்ட் அடிச்சிருக்கும், ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் பேப்பரை கிலோ கணக்கில் வாங்கி அதை ஒரு கிளிப்பில் வச்சுக்கிட்டு அதில் தான் எழுதுவான். 54, 72, 112 அப்படின்னு எழுதிட்டு கூட்டி போட்டு இது பண்ணுவான். அதெல்லாம் 1000-ஆக இருக்கும், இல்லை லட்சமாக இருக்கும், சின்ன சின்ன பிட்டு பேப்பரில். அவங்க உட்காந்துருக்க சேர் பார்த்தீங்களா, இந்த இப்படி இப்படி சுற்றுறான் பாருங்க. இன்றைக்கி புது பிஸ்னஸ் தொடங்கணுன்னு சேர் வாங்குவான் பாருங்க. 28,000 ரூபாய்க்கு சேர் வாங்குவான், 40,000 ரூபாய்க்கு சேர் வாங்குவான். இந்த அகலக்கால் வைக்கிறது. அவங்க வந்து ஒரு தடவை மதுரை கீழமாசி வீதியில் போய் அந்த வியாபாரிகள், அந்த காலங்காலமாக ஸ்தாபிதம் 1908, 1896 அப்படின்னு போட்டுப்பான். அந்த கடை வாசலில் போர்டு பார்த்தீங்கன்னா இருக்கும்.
அவங்கள போய் ஒரு தடவை நடந்து பார்க்கணும். அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம படிக்கணும், ஸ்டடி. நம்ம வந்து அந்த வாசலில் போய் அவங்கள நடந்து பார்க்கணும், எப்படி கணக்கு போடுறாங்க. என்ன இதாக இருந்தாலும் சரி, அவன் கடையில் 68 ரூபானா 68 ரூபா தான், 72 ரூபானா 72 ரூபா தான். அதை வந்து இது பண்ணுவாங்க. அதோடு இன்னொன்று என்னென்னா, மதுரையில் தள்ளுவண்டி இல்லை வடை விற்பாங்க. தள்ளு வண்டியில் வடை விற்பாங்க. ஒரு என்ன இல்லை முள்ளு முருங்கை வடைன்னு, முள்ளு முருங்கை வடைன்னு சௌராஷ்டிராக்காரவங்க வந்து தள்ளு வண்டியில் விற்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல சிறப்பான பழக்கம் என்ன தெரியுமா? இவ்வளோண்டு குத்துச்சட்டியில் அந்த மாவை கலக்கிட்டு வருவான். அதில் எவ்வளோ வடை போட்டிருக்கோமோ அதை டெய்லி விற்பான். ஒரு நாள் கூடியும் சரி, நேற்று 500 ரூபாய்க்கு விற்றுருச்சே, இன்னைக்கு 600 ரூபாய்க்கு விற்போம்னு சொல்லி கூட மாவு போட்டே வரமாட்டான். சாயந்தரம் 5 மணிக்கு வரான்னு வச்சுக்கோங்க, 11 மணி வரைக்கும் 600 ரூபாய்க்கு விற்குதா, 600 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுவான். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அவன் என்னோட தள்ளுவண்டி கடைக்கு விடுமுறை, தள்ளுவண்டி கடைக்கு விடுமுறை. அன்னைக்கு என்ன தெரியுமா செய்வார் சாரு? நேராக அங்கேருந்து சைக்கிள் எடுப்பார், ஒய்ஃபை தூக்கி உட்கார வைப்பார், பிள்ளையை தூக்கி முன்னாடி உட்கார வைப்பார், வீட்டிலேயே புளியோதரையை கட்டுவார், திருப்பரங்குன்றம் வருவார், திருப்பரங்குன்றம் மலை படியில் ஏறி உட்காந்து புளியோதரையை சாப்பிடுவார், திருப்பரங்குன்றம் முருகனை கும்பிடுவார். புரியுதா? அவருக்கு ஒரு பிக்னிக், அன்னைக்கு ஒரு பிக்னிக். மறுபடியும் திங்கக்கிழமை அந்த தூக்குச்சட்டியை இது பண்ணி இதை சுட போயிடுவார். சரி, இன்னைக்கு ஒரு பெரிய மாநாடு நடக்குது, அதனால நம்ம கூட போடுவோம் அப்படின்லாம் செய்ய மாட்டான். அந்த கரெக்டான வாழ்க்கை, அகலக்கால் வைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு மூடை அரிசி விற்றப்ப அடுத்தவனை கவுக்கணும், போட்டி வரும் மண்டியில். வியாபாரிக்கு வியாபாரி, நீங்கள் வந்து 700 ரூபாய்க்கு மூட்டை வாங்கினீங்கன்னா இன்னொருத்தன் 720 ரூபான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அதங்கிட்ட போயிடுவான். எல்லா விவசாயி என்ன செய்வான்? 700 ரூபாய்க்கு போடுறதுக்கு 720 ரூபாய்க்கு போடுவோம் அப்படின்னு போயிடுவான். அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா, சிலர் போட்டிக்காக 700 ரூபாய்க்கு வாங்குறத 750 ரூபாய்க்கு வாங்குறது. அவனை மட்டம் தட்டணும், அடுத்த வியாபாரியை நம்ம குறைக்கணுங்கிறதுக்காக இவன் கூட காசு கொடுத்து வாங்குறது. வாங்கினா இவன் விற்கிறப்ப 680 ரூபாய் ஆகி போயிடும். அந்த 4 நாள் வியாபாரத்தில் ஒரு வாரத்தில் இவன் வாங்கி கொண்டு போய் வச்சு அடுத்து தள்ளுறதுக்குள்ளங்க அது 750 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான், 680 ரூபாய் ஆகிடும். அப்படி போட்டி போடுறது, இது பண்ணுறதுலாம் நம்ம எந்த காரணத்தை கொண்டும் வியாபாரிகள் அதிகமாக செய்யக்கூடாது, அடுத்தவனை கவுக்கிறதுக்காக. அப்புறம் வந்து என்ன ஆகும்? பணமெல்லாம் போயிடும். போன பிறகு எவனுமே இருக்க மாட்டான். நான்லாம் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடாது, பெரிய பெரிய பணக்காரர்கள், ஒரு மத்திய அமைச்சர் வந்து அவர் வீட்டில் தான் தங்குவார். ஒரு மத்திய அமைச்சர் வந்து எனக்கு என்னோட காவல் நிலையம் ஒரு இடத்துல இருக்குது, அதற்கு பக்கத்தில் அவரோட அந்த பங்களா, அந்த பங்களாவில் வந்து மத்திய அமைச்சர் வந்து தங்குவார். மத்திய அமைச்சர் வந்து தங்கிட்டு சோபாவில் வந்து உட்காந்துருப்பாரு. அப்போ தான் அவர் இறங்கி மெதுவாக வருவார். அப்பேற்பட்ட பணக்காரன் ஒரு நாள் நைட்டில் திடீர்னு வெறும் அந்த முண்டா பனியனோட என் ஸ்டேஷனுக்குள்ளே ஒடியாரார். என்னன்னா, ஆந்திராவில் இருந்து 3 வாரண்டோட போலீஸ் வந்துருச்சு. கடனுக்காக, கடன் கட்ட முடியலன்னு சொல்லி அந்த இதுக்காக போலீஸ் வந்துருச்சு. அதுதான் வியாபாரம். வியாபாரங்கிறது அப் அண்ட் டவுன்ஸ்னு எல்லாரும் சொன்னாங்க பார்த்தீங்களா? அது வந்து எல்லாருக்கும் இருக்கும். எவ்வளவோ பெரிய வியாபாரிக்குனாலும் அது இருக்கும். அதில் நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெருசு. யாருக்கு வேலை போடுறோம், யாருக்கு சம்பளம் போடுறோம், எவ்வளோ சம்பளம் போடுறோம், ஆடுறது. சிலர் ஒரு நாள் லாபம் கிடைச்சோன்னா அள்ளி வழங்குறது, மறுநாள் காசு இல்லைன்னு அந்த அள்ளி வழங்கினவே வாங்கிட்டு போனவே திருப்பி கொண்டு வந்து தரமாட்டான். அந்த இது ஒரு காலத்தில் வந்து வேலைக்காரர்களுக்கு லயபிலிட்டி, நம்ம முதலாளி அவருக்கு நம்ம ஃபயர்ஸ்தீனுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த வேலைக்காரர்களுக்கு அந்த இது இருந்துச்சு. இன்னைக்கு அது கிடையாது, குறைந்து வருகிறது. இருக்காங்க இன்னைக்கும் ஒரு சில வேலையாட்கள் நம்ம முதலாளிக்கு செய்யணும், அவரை வைத்து தான் நம்ம
அவரால் தான் நம்ம முன்னேறணும் அப்படின்னு 15 வருஷம் 25 வருஷம் 40 வருஷம் இப்போ அவங்க தாத்தாக்கிட்டையும் நான் இருந்தேங்க, இன்றைக்கி இவர்கிட்டையும் இருக்கேங்க, இவங்க அப்பாட்டையும் வேலை பார்த்தேங்க, சார்கிட்டையும் வேலை பார்க்குறேங்க அப்படிங்கிற மாதிரி தொழிலாளிகள் இன்றைக்கி கிடையாது. லேபர் மேனேஜ்மெண்ட் கிடையாது, லேபரில் லயபிலிட்டி கிடையாது. நானும் பணக்காரனாகணும், சீக்கிரம் பணக்காரனாகணும், எப்படி பணக்காரனாகணுங்கிறதுலாம் அவனுக்கு அந்த வழிமுறை கிடையாது. வேகமாக பணக்காரனாகணும் அந்த திட்டத்தில் இருக்காங்க சில ஊழியர்கள். அப்போ யார் நல்லவங்க, யார் இது பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊழியர்களுக்கு நம்ம வந்து கொடுக்குறதும் பரிசு பொருட்கள் கொடுக்கறது, நம்மகிட்ட அதிக காலங்கள் இருக்கவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி அவங்க நம்மளையே நாடி இருக்காங்க. அவங்க பிள்ளைக்கு வந்து ஒரு கல்யாணம் 5 பவுன் நகையை போடும். நம்ம ஃபயாசுதீன் சாரை பற்றி நான் ஒன்று சொல்லணும். அவங்க தாத்தா அது மாதிரி இருந்தவர். இன்றைக்கி அவர்கிட்ட வேலை பார்த்தவருக்கே அன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து சார் சாம்பார் ஊற்றிக்கிட்டு இருந்தார் பக்கத்தில் உட்காந்து. அதனால தான் இன்றைக்கி அவங்களாம் இன்னும் அவங்கள அல்லாஹ் வந்து நல்லா வச்சுருக்காங்கிறதுக்கு இந்த தொழிலாளர்களையும், அது தொழிலாளர் வந்து அவங்கள வைத்து தான் முதலாளிகள். நமக்கு நல்ல தொழிலாளிகளுக்கு நம்ம நல்லா செய்யணும், புரியுதுங்களா? இப்போ இந்த ஆனந்த் மஹிந்திரா இந்த சில கம்பெனிகள் சொல்லுவாங்க கார் பரிசளிப்பு தொழிலாளர்களுக்கு இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பரிசளிக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்காதீங்க. அதே மாதிரி இந்த முதல்ல பேசின அம்மா சொன்னாங்க, நான் வந்து 50 பேருக்கு சாப்பாடு போட வேண்டும், அது 500 பேராக ஆக வேண்டும். அதெல்லாம் சரி, இல்லாதவர்களுக்கு சாப்பாடு போடணும், சும்மா உட்காந்துருக்க சோம்பேறிக்கு போடக்கூடாது. மீன் பிடிக்க சீன பழமொழி ஒன்று இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மீனை கொடுக்காதே, மீன் பிடிக்க கற்றுக்கொடு. ஓசியா மீனை கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக்கொடு. அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் 2 பேருக்கு 500 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி ஒரு சிறு வியாபாரம் இதை போட்டு வீ, இதில் 50 ரூபா கிடைச்சா சாப்பிடு. அப்படியே அவங்கள ஒரு சிறு முதலீடு பண்ண வச்சு அது நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இந்த சாப்பாடு போடுறதெல்லாம் ரைட்டு தான். பசிப்பினிங்கிறது ஒரு பெரிய கொடுமை. இல்லாதவங்க, உண்மையிலேயே கால்கை இல்லாதவங்க, உண்மையிலேயே வேறு வழியே இல்லாதவங்க, கைவிடப்பட்டவர்கள், புரியுதுங்களா, மனநோயாளிகள், இவங்களுக்கு செய்யலாம். சிலர் வந்து அதையே நான்லாம் இன்னைக்கு காலையில் உண்மையிலேயே ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு நினச்சி வச்சுருக்கேன். பார்த்தா அவன் பக்கத்தில் 2 பொட்டில் இருக்குது, 2-3 நிறுவனம் கொடுத்துருக்கு. இது மாதிரி இறக்கப்பட்டவங்க என்ன ஏழைகளுக்கு கொடுக்குறோம்னு அவன் 2-3, அதில் ஒரு சிலர்லாம் எங்கள் ஊரில் திருப்பரங்குன்றத்தில் இவன்லாம் இந்த கடை டோக்கன் வேண்டாம், அந்த கடை டோக்கனை கொண்டு வா. உடுப்பி இப்போ சரியில்லை. சிலர் நல்லது செய்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா 20 டோக்கன் வாங்குவாங்க, வாங்கிட்டாங்கயா போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் அது உள்ளது. அப்புறம் கடையில் போய் எனக்கு கொடுத்துட்டு இதை குடுறா, காசை குடுறா அப்படின்னு வேறு கேட்குறவெல்லாம் இருக்கான். அதனால் தொண்டு செய்வதும் யாருக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம், அளந்து செய்யணும், புரியுதுங்களா? ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுறது. ஒரு அம்மா ஒரு வணிகத்தை, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஓப்பனாக தெரியும், வணிகத்தை வைத்து இது பண்ணுற ஒரு பெரிய ஊர், அதை சேர்ந்த ஒரு பெண்மணி, பெரிய வியாபாரியோட மனைவி, அவங்க வந்து காய்கறி கீரைக்கார பொம்பளைட்ட, இது என்ன நேற்று நாலனா சொன்னேன், இன்றைக்கி இவ்வளோ சொல்கிற, இவ்வளோதான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக பேசி அந்த காசை கொடுத்துருக்காங்க. காசை கொடுத்துட்டு கீரையை வாங்கி உள்ளே வச்சுட்டாங்க. வச்சுட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கீரைக்கார பொண்ணுக்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இல்லைம்மா அப்படின்ட்டுருக்கு. அப்போ அந்த கூடையை கீழே எடுத்து வை அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பாடு போட்டு நெய், பருப்பு, அவங்க வீட்டில் இருக்க சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த பெரிய செல்வந்தர் வீட்டு வேலைக்கார பொண்ணு கேட்டுச்சான், ஏம்மா இந்த 1 ரூபா கீரைக்கு நீங்கள் இவ்வளோ சண்டை போட்டீங்க, 1 ரூபா கீரைக்கு இவ்வளோ இது பண்ணி கராராக பேசி காசை கொடுத்தீங்க, ஆனால் சாப்பாடு மட்டும் இவ்வளோ போட்டிங்களே அப்படின்னு கேட்டேன். அதுதான் தர்மம், அது வியாபாரம், அது
வியாபாரம். நான் வந்து என் வீட்டுக்கு சிக்கனமாக இருக்கிறதுக்காக நான் செய்கிறேன். அது நான் சாப்பாடு போடுறது எங்களோட இது இல்லை தர்மம். அது மாதிரி நம்ம இருக்கணும். நல்லா சம்பாதிங்க, கோடி கோடியாக நீங்கள் எல்லாருமே இதாங்க. புரியுதா? அந்த அம்மா மீரான் ஸ்கூலா, மீரான் அகாடமி, வருங்காலத்தில் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் மீரான் எங்கே போயிட்டாங்களா, இருக்காங்களா? மீரான் அகாடமி வந்து மீரான் துணைவேந்தர் ஆகணும். டீம்டு யூனிவர்சிட்டியோட இதாகுங்க நீங்கள். அதுக்கு அல்லாஹ் வழிவகுப்பார். அல்லாஹ் வழிவகுப்பார். அல்லாட்ட போய் நம்ம லிஸ்ட்டை கொடுக்கக்கூடாது. அல்லாவுக்கு தெரியும். புரியுதா? எனக்கு அதை கொடு இதை கொடு. அவரு ஏற்கனவே 700 கோடி மக்களுக்கு செய்யணும். அல்லாஹ் இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம லிஸ்ட்டை கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் கிட்ட போய் அல்லாவுக்கு தெரியும் இன்னைக்கு இவருக்கு என்ன செய்ய, மணிவண்ணனுக்கு என்னைக்கு எதை தரணும், ஃபயாசுதீனுக்கு என்னைக்கு தரணும், புரியுதுங்களா? நம்ம அப்துல் ரஹீமுக்கு என்னைக்கு தரணும், எப்போ தரணும். ஆனால் நம்ம வந்து உழைத்து கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து சரி அவர் தருவாருன்னு வானத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க கூடாது. தொழுகை பண்ணணும், கும்பிடணும். அவருக்கு நம்ம சரணாகதி. அவரிடம் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம், போயிட்டோம். நமக்கு தெரியும் என்ன செய்யணுமா. ஒரு அம்மாவுக்கு தெரியும் எப்போ அவனுக்கு ஊட்டணும், எப்படி ஊட்டணும் அப்படின்னு அம்மாவுக்கு தெரியும். அம்மாவை விட உயர்ந்தவர் தான் இறைவன். அதானையா? நான் சொல்றது கரெக்டா? அப்பா எதுவும் சொல்றேன்னா, தாயை காட்டிலும் கருணையானவன். ஏன்னா நான் வந்து ஒரு கவிதை எழுதினேன், பிஞ்சு குழந்தைக்கு நோய் தரும் இறைவன் ஒளிகேனும். நான் ஒரு கவிதை, பிஞ்சு குழந்தைக்கு நோய் தரும் ஒரு இறைவன் ஒளிக, வகுப்பு நேரத்தில் வட்டி கணக்கு பார்க்கும் வாத்தியார் ஒளிக, எதையோ எதிர்பார்த்து அடுத்து வர சொல்லும் அரசு அலுவலர் ஒளிக. அந்த அந்த கவிதையில் சொன்னாங்க, 1000 தான் இருந்தாலும் நீங்கள் இறைவனை குறை சொல்லக்கூடாது. புரியுதா? இறைவனை குறை சொல்லக்கூடாது. பிஞ்சு குழந்தைக்கு நான் எதுக்கு பிஞ்சு குழந்தைக்கு நோய் தரும் இறைவன் சொன்னேன்னா, 3 மாதத்து பையனுக்கு ஹார்ட் வீக்கு, ஹார்ட்டில் ஓட்டைன்னு ஆப்ரேஷன் பண்ணுறான். 3 மாதத்து பையனுக்கு ஹார்ட் ஓட்டை அப்படின்னு சொல்லி அதுக்கு போய் ஆப்ரேஷன். அந்த உடம்புல எங்கடா போய் கத்திய வைப்ப, எப்படா அறுப்ப, எப்படா அந்த ஓட்டையை சரி பண்ணுவ? அப்படியே ஆண்டவன் கொடுத்தான். அந்த கடுப்பு எனக்கு அன்னைக்கு அந்த செய்தியை பார்த்துட்டு அதுக்கு எழுதினேன், பிஞ்சு குழந்தைக்கு நோய் தரும் இறைவன் ஒளிகன்னு எழுதினேன். புரியுதா? ஏன்னா அதை என்ன சொல்கிறேன்னா, அவங்க அப்பே என்ன செஞ்சானோ. ஆனால் இந்திய சட்டம், இந்திய அரசியலமைப்பு, இந்திய இது என்ன சொல்லுது, அப்பா தப்பு செஞ்சால் அப்பாவை தான் பாதிக்கணும், மணிவண்ணன் தப்பு செஞ்சானா மணிவண்ணனை தான் இது பண்ணணும், மணிவண்ணனோட மகனை போய் பிடிச்சிட்டு போய் கேஸில் போடக்கூடாது. சொல்கிறது புரியுங்களா? யார் தவறு செய்கிறார்களோ, யார் குற்றம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் இந்த குழந்தை 3 மாதத்து குழந்தை என்ன தப்பு செஞ்சிச்சு, அதுக்காக நான் எழுதினேன். அதை கூடயும் தப்பு சொன்னாங்கம்மா. புரியுதா? இறைவன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லதை செய்வான். நம்ம வந்து செய்து கொண்டே இருக்கணும். உங்களை எல்லாம் பார்த்தது எனக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய பெனிஃபிட்டு, தம்பி கூட்டிகிட்டு வந்தது. நான் ஒரு நாளில் 10 பக்கம் படிக்கிறதே இப்போ பெருசாகிடுச்சு. 10 பக்கம் படிக்கிறதே பெருசு. ஒரு பக்கம் அரை பக்கம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு 10 தொழில் அதிபர்களோட புத்தகத்தை, வாழ்க்கை வரலாறை நீங்கள்லாம் பேச நான் கேட்டதே எனக்கு 10 புத்தகத்தை படித்த நிறைவு இருக்குது. சரியா சார்? 10-20 பேர் ஒரு அனுபவசாலிகள் ஒரு இதை பற்றி சொன்னோன்னே எனக்கெல்லாம் தொழில் தொடங்கணும்னு ஆசை. ஆனால் என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லாதப்ப, புரியுதா? என்ன நாங்கள்லாம் என்ன அப்படியே 36 வருஷமும், புரியுதா, வாங்க சாப்பிட செலவழிக்க, அடுத்து 1ஆம் தேதி எப்போ வரும், புரியுதா, 1ஆம் தேதி எப்படா வருது, அட இந்த மாதம் பரவாயில்லடா 29வது நாளே சம்பளம் கொடுத்துறான், புரியுதா. எனக்கு பிப்ரவரி மாதம் மட்டும் பிடிக்கும், ஏன்னா 29 நாள்லேயே சம்பளத்தை கொடுத்துட்றான். 31 நாள் மாதத்தை வந்து எங்களுக்கு பிடிக்காது, 2 நாள் கழிச்சு தானே கொடுக்க போகிறான். அந்த அளவுக்கு இருக்கிற ஆளுங்க நாங்கள். ஆனால் உங்களையெல்லாம் பார்ப்பதில் எனக்கு பெருமையாக இருக்குது. உங்களை விட அப்துல் கரீமை பார்க்குறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இத்தனை பணக்காரர்களே அவன் கைக்குள்ளே வச்சுருக்காங்க. தம்பி இத்தனை தொழில் முனைவர்களை வந்து தன்னோட பாக்கெட்டில் வச்சுருக்காரு, தன்னோட ஃபோனில் வச்சுருக்காருல, புரியுதா? அதுதான் இவரை வந்து நான் அடுத்து ஒரு கட்சியோ ஒரு இதோ துவக்கினா இவரை கொள்கை பரப்பு செய்வாங்க. என்ன
உண்மையிலே பெருமையாக இருக்குது. ஒரு சின்ன அதாவது அப்துல் கரீம் வர்றப்பயே எனக்கு ஒரு ஒரு இது பூஸ்ட் மாதிரி இருக்கும். ரூம்குள்ளே வர்றப்பயே சந்தோஷமாக வருவார். அதுதான் மனிதன் வாழ்கிறதுல அர்த்தம். சிரிச்ச முகம், சிரிச்ச முகம். அதாவது சிலர் என்னதான் இருக்கட்டும் வர்றப்பயே அவனை பார்த்தாலே நமக்கு அப்படியே இதாகிடும். ஆனால் தம்பி எப்பயுமே சிரிச்ச முகம், எப்பயுமே ஒரு இது. அவர்கிட்ட இந்த ஒரு இவ்வளோ நிகழ்ச்சியில் வந்து உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. ஏதாவது நான் வந்து லேபர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, நான் எம்எல் வந்து மாஸ்டர் ஆஃப் லா, இப்போ அவர் அடுக்குனார் பாருங்க, அது மாதிரி அதுக்கு தான் வயசை கேட்டேன். ஏன்னா என்னடா இவ்வளோ காலத்தில் இவ்வளோ படிச்சிருக்கிறாரு, ஒரு 80-90 வயசு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் 44 வயசு தான் சொன்னார். புரியுதா? உண்மையிலே அவர் எங்கள் ஊருக்காரு, எங்கள் க்ளோஸ் ரிலேஷன். அப்துல் கரீம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தூரத்து உறவு, ஃபயாசுதீன் வந்து அதை விட தூரத்து உறவு. ஏன்னா அவர் மதுரை மேலூர் 30 கிலோமீட்டரில் இருக்க சொந்தக்காரர், இவர் வந்து 120 கிலோமீட்டரில் இருக்க சொந்தக்காரர். இவர் வந்து ஃபயாசுதீன் வந்து எங்களுக்கு 550 கிலோமீட்டர் ராம்நாடு, அவர் 120 கிலோமீட்டரில் இருக்க சொந்தக்காரர். புரியுதா? அதுதான் மனித வாழ்வு. உண்மையிலே எனக்கு உங்களை எல்லாம் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. எந்த ஒரு இதுனாலும் என்கிட்ட கேளுங்க, ஏதாவது டவுட். ஏன்னா ஏதாவது நீங்கள் ஒரு இதில் ஒரு சின்ன இதில் ஏதாவது உதவினாலும் உட்காருங்க, உதவினாலும் கேளுங்க. நான் வந்து வேற ஒன்றும் சாதிக்கலை. 36 வருஷம் போலீஸில் இருந்திருக்கேன் தொடர்ச்சியாக. இந்த பதவி உங்களுக்கு எப்படி சார் நிம்மதியாக இருக்குதா? சூப்பராக இருக்குது, வாங்க உட்காருங்க. அதாவதுங்க இது ஆண்டவன் கொடுத்த ஒரு இதுங்க, புரியுதா? மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு வசதி நமக்கு இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லாத வசதி, புரியுதா? அது அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறான். புண்ணியம் செஞ்சிருக்கிறதுக்கு என்ன, ஊருக்கு உழைத்திடல் யோகம். பாரதியார் சொல்லியிருக்கார், ஊருக்கு உழைத்திடல் யோகம். அதுக்கு காசும் கொடுத்து உழைக்க சொல்றான். அப்போ நம்ம அதுக்கு உழைக்கிறோம், புரியுதா? அதுக்கு தான் நம்ம உழைக்கிறோம். அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. எந்த வேலையில கவலை இல்லை, எந்த மனிதனுடன் துன்பம் இல்லை. யாராவது ஒரு மனிதனை காட்டுங்க. இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய இதாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பதவி வகித்தவர்களையும் ஒரு நாள் வந்து அந்த உள்வினை அது வந்து காட்டி கொடுத்துருதில்ல, ஏதோ ஒரு விதத்தில் இது பண்ணிடுறதில்ல. அதனால இந்த இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதை மீறி ஜெயிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட வெற்றி. நம்மளோட வெற்றி அதை வந்து நம்ம இதாக இது பண்ணக்கூடாது. நம்ம அதில் சாதிச்சு தான் வரேன். நான் ஒரு 6 நூல்கள் எழுதியிருக்கேன். 6 நூல்களும் 48 கட்டுரைகளும் எழுதியிருக்கேன் இது வரைக்கும். அதில் 6 நூல்களில் முதல் 2 நூலை ஒரு பையன் எம்ஏ எம்ஃபில் படித்த பையன் ஆய்வு செய்து எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காரு. 2 நூலை ஆய்வு பண்ணி ஒரு பையன் எம்ஃபில் வாங்கியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், திருவள்ளுவர், கம்பர், கபிலர் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்கள ஒரு 500 பேரை வரிசைப்படுத்தியிருக்காங்க. யார் யார் தமிழ் எழுத்தாளர்கள், கவிஞர்கள்னு சொல்லி தமிழ்நாட்டில் யார் திருவள்ளுவரிலிருந்து துவங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு 500 பேரை வகைப்படுத்தினார்கள். வகைப்படுத்தி அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒவ்வொரு அறிஞருக்கும் ஒவ்வொரு பேராசிரியரை விட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுத சொன்னது. 500 புத்தகம் வெளியிட்டாங்க. அந்த 500 பேரில் என்னையும் ஒரு ஆளாக எடுத்து என்னோட வாழ்க்கை வரலாறையும் 2016 ஒரு பேராசிரியர், அதே இதில் 500 புத்தகத்தில் நானும் ஒரு ஆள், 500 கவிஞர்களில் என்னையும் ஒரு கவிஞராக எடுத்து இப்படிதான் என்னுடைய வரலாறை வெளியிட்டிருக்கு. இதுதான் நான் செஞ்ச சாதனைன்னு கிடையாது, இதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று, சும்மா இருக்க மாட்டேன், எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன். எதையாவது டெய்லி ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பேன். தமிழுக்குன்னு பணி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த மேடையில் ஏறி பேச தெரிலனாங்கள, நான் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா 2000 மேடை பார்த்துருக்கேன். குறைஞ்சது எண்ணி பார்த்தா ஒரு 2000 மேடையில் பேசியிருக்கேன். அதனால் நான் ஏறாத மேடை இல்லை, நான் ஏறாத இது இல்லை. அதுதான் அது என்னென்னா, ஒரு திருநகர்னு ஒரு காவல் நிலையத்தில்
ஒரு இசை கச்சேரி, அது துவக்க விழா. அதில் வந்து பேசினவர் என்ன சொன்னார், பரவாயில்லையே போலீஸில் இருந்தும் இவர் வந்து இங்கே இசை கச்சேரிக்கு வந்திருக்காரே சாரு, எஸ்ஐ சார் வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், நாங்கள் போலீஸில் இருந்தாலும் நாங்களும் மனுஷன் தானப்பா, பாம்பே இசைக்கு மயங்குறப்ப சப் இன்ஸ்பெக்டர் மயங்கக்கூடாதா அப்படின்னு முதல் கூட்டத்தில் பேசினேன். புரியுதுங்களா? பாம்பே இசைக்கு மயங்குறப்ப என்ன, நாங்களும் போலீஸாரும் மனுஷர் தானே, நாங்கள் எங்கேயோ இருந்து வரல, உங்களில் ஒருவன். காசு இல்லாதனால நான் தொழிலதிபர் ஆகலை, புரியுதா? கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு, அதனால் உங்களில் ஒருவன் சொல்லி இது பண்ணேன். அப்படியே கூட்டங்கள்னு போய் பார்த்து அரசு முறையிலையும் பல கூட்டங்கள் ஏறணும். அது இல்லாமல் இலக்கியம் என்னைய வந்து இது பண்ணதுனால, எங்கள் அம்மா டீச்சர், அப்பா போலீஸு, அதனால் நம்ம அப்படியே இலக்கியத்திலேயே இதாகி வந்துட்டாங்க. 2000 நூல்கள் என் வீட்டில் வந்து ஒரு 4000 நூல்கள் வைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டோட எல்லை பிரச்சனை, மொழி பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட புத்தகம் இருக்குது. ஆமாம், சைவ மதத்தில் ஒரு 500 புத்தகங்கள் வைத்திருக்கிறேன், வைணவத்தில் ஒரு 300 புத்தகம் வைத்திருக்கிறேன், 200 புத்தகங்கள். ஒரு நான் சொல்லக்கூடாது, ஃபயாசுதீன் சார் கோவிப்பார், சில இஸ்லாமிய பேராசிரியர்கள் வீட்டில் உள்ளதை விட என் வீட்டில் அதிகமாக இஸ்லாமிய புத்தகங்கள் இருக்கின்றன. சார் கோவிச்சுக்க கூடாது, இல்லை சார் வீட்டில் கூட இருக்கலாம். இல்லை சொல்கிறேன், சில இஸ்லாமிய பேராசிரியர்கள் வீட்டில் உள்ள இஸ்லாமிய புத்தகங்களை விட என்னிடம் அதிகமாக இருக்கு. அந்த அளவுக்கு நான் புத்தகங்கள் சேமித்து வச்சுருக்கேன். இனிமேல் படிக்கணும். ஆண்டவன் எனக்கு அதுக்காகவே, இறைவன் வந்து எனக்கு இன்னும் 40 வருஷம் கொடுத்தா தான் என் வீட்டில் உள்ள 4000 புத்தகத்தையும் நான் படிக்க முடியும். அந்த அளவுக்கு அதை சேர்த்துட்டு வரேன். என்னைக்காவது ஒரு இது பண்ணணும். நான் செய்குதம்பி பாவலரின் தமிழ் பணின்னு ஒரு கட்டுரை எழுதினேன். அதுக்கு பாய்ங்க இலக்கிய கழகத்துக்காரங்க ஒரு 10 புத்தகத்தை ஒரு பையில் போட்டு கொடுத்துருப்பிட்டாங்க. ஒரு 10 புத்தகம் நிறைய பையில் போட்டு 2007 7வது இலக்கிய இஸ்லாமிய இலக்கிய கழகம் எழுதினதில் இது பண்ணேன். அப்புறம் தொடர்ச்சியாக ஈரோடு எஜுகேஷனல் அகாடமின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் வந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மலர் வெளியிடுறாங்க. அந்த மலரில் 11 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக கட்டுரை எழுதி வருகின்ற ஒருவன் நான் தான். அதில் இஸ்லாமிய பெருமக்கள் மாறி மாறி வருவாங்க, நான் மட்டும் பெர்மனண்ட்டாக எழுதிட்டு வரேன். 11 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக எழுதிட்டு வரேன். இதுதான் எனக்குள்ள ஒரு பெரிய இது. பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன், விடுஞ்சிடும். அதனால் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அப்துல் ரஹீமுக்கு நன்றி கூறி, உங்களில் ஒருவனாக மீண்டும் உங்களை என்றாவது ஒரு நாள் சந்திப்பேன் என்று கூறி வாய்ப்பினைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.